Hi viewers, welcome to home cooking healthy and tasty recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் பேசரட் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப ஃபைபர் ரிச் ஃபுட். டயட் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டாவும் இருக்கும், இல்ல டின்னரா கூட எடுத்துக்கலாங்க. சோ இப்போ நம்ம அது எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு கப் மீன்ஸ் இது கொஞ்சம் பெரிய லார்ஜ் கப்பா இருக்கு. ஸோ வந்து இது ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோ தான். ஸோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் 1 கப்பு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், அதில் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுல் மாதிரி இருக்குது. ஸோ அதில் 1 கப்பு ஸ்ப்ரவுட்ஸுக்கு நான் வந்து 3 க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு பல், இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துட்டேங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 hour முன்னாடி சாமை அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பேசரட் மீன்ஸ் வெறும் இது மட்டும் போட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு. இதுலேயும் ஃபைபர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அதில் ஆஃப் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இந்த கப்பில் 2 கப்பு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்தோன்னா நான் வந்து 1 கப்பு இல்லாட்டி 3/4 கப்பு சாமை அரிசி எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு. இப்போ வந்து இந்த ஃபைபர் என்னதுன்னா சாமையும் ஸ்ப்ரவுட்ஸ் ரெண்டும் சேர்க்கும் போது நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நைட்டில் டின்னராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் மிக்சியெல்லாம் வாஷ் பண்ணி அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு கம்மியாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் வந்து பவுடர் சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் வந்து தவா வச்சிடுறேன். தவா ஹீட் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷ்னால் வந்து நமக்கு நல்ல கார சட்னி தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால மத்தியானம் செஞ்ச காரக்குழம்பு இருக்குது, அதனால் நான் வந்து பொட்டுக்கடலை சட்னி செய்கிறேன். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலை சட்னிக்கு கொஞ்சம் 1/4 மூடி அளவுக்கு தேங்காவும் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 3 பூண்டு பல், உப்பு தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்கலாங்க, நான் வந்து தண்ணியே போடலை, அப்படியே சும்மா அந்த தேங்காயில் இருந்த வெட்னஸ் தான். ஸோ வந்து இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை சைடுக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தவா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம சாதாரண தோசை எப்படி போடுவோமோ அதே போல் போட்டுக்கலாங்க. ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ மெல்லிஸாக வேணுனாலும் வரும். போட்டுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் குக் ஆனதும் திருப்பி போடலாங்க. பாருங்கள், 1 மினிட்லேயே குக் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஸோ இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. இது திருப்பி போட்டுக்குவோம். இது குக் ஆகிறதுக்குள்ளே நான் பக்கத்தில் ஒரு சின்ன பாண்ட்லி வச்சுருக்கேன். அதில் வந்து சட்னி தாளிச்சிடலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, ஒரு 2 சீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டுங்க. பாருங்கள், இது நல்லா வெடிச்சதும்
கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளினது. கருவேப்பிலை நல்லா சிறந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய தோசையும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதை திருப்பி போட்டுடலாம். வாவ், சூப்பராக நல்லா ரோஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க. பார்த்தாலே ஒரு சாப்பிட்ணுன்ற ஃபீல் வருது. ஸோ எடுத்துடலாம். எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்மளுடைய பேஸ்ரெட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப இருக்கிற ஒரு தோசை. ஸோ வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். சுகர் பேஷண்ட்ஸும் ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபைபர் ரிச் ஃபுட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.